ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு டே 4. 3 days VBS எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணிங்களா? இன்றைக்கும் நமக்கு நிறைய சாங்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு குட்டீஸ். நம்ம டே 4க்கு போகலாமா? வாங்க. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? இப்போ நமக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்ம சபையோட மூப்பர் ஃப்ரான்சிஸ் தாத்தா அவங்க வந்து ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க ப்ரேயர் பண்ணலாம். அன்பு செல்லங்களை, கடந்த 3 நாட்களாக VBS வகுப்பில் பங்கு பெற்றிருப்பீர்கள். அருமையான டீச்சர்ஸ் அவர்கள் எல்லாரும் நன்றாக கவனித்திருப்பார்கள். இந்த 4ஆம் நாட்களிலும் கலந்திருக்கிற சிறுபிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கடைய வந்திருக்கிறேன். தற்பொழுது இப்போ நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கண்களை மூடி நம்முடைய ஜீவன தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த VBS வகுப்பில் 4ஆம் நாளுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 3 நாட்களும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அருமையான வேத வசனத்தின்படி வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இதை முயற்சி எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்காகவும் சபையின் போதற்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4ஆம் நாள் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று வேத வசனத்தை தங்கள் ஈரத்திலே பதித்து வரும் நாட்களிலே இந்த வேத வசனத்தின்படி ஜீவிப்பதற்கேற்ற கிருபையை பிள்ளைகளுக்கு தந்தரும்படி ஜெபிக்கிறோம். நாளை ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நேற்று பியூட்டி டேக்கு எல்லோரும் ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருந்தீங்க. இன்றைக்கி என்ன டேன்னு எல்லோரும் கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட் குட்டீஸ், இன்றைக்கி பலூன் டே. ஓகே குட்டீஸ், எல்லாத்துக்கும் VBSோட ஒவ்வொரு நாள் தலைப்பும் ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ரிமைண்ட் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் டே தலைப்பு என்னது? ஜீவ கிரீடம். செகண்ட் நாள் தலைப்பு அழிவில்லாத கிரீடம். 3வது நாள் தலைப்பு என்னது? அலங்கார கிரீடம். ஓகே, 4th டேயோட தலைப்பு என்னன்னு பார்க்கலாமா? வாடாத கிரீடம். ஓகேயா குட்டீஸ்? எல்லா தலைப்பெல்லாம் எல்லோரும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு நம்ம நியூ சாங் பார்க்க போகிறோம். ஓகேயா குட்டீஸ்? இப்போது ஜெரிஷா குட்டி வந்து நமக்காக டான்ஸ் பண்ண போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், எல்லோரும் சாங் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோரி டைமுக்கு போகலாமா? இப்போது நமக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்காக சூசன் அக்கா வந்திருக்காங்க. வாங்க போய் ஸ்டோரி கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் கதை கேட்க ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே அக்கா, நான் உங்களுக்கு இப்போ கதை சொல்ல போகிறேன். அக்கா கதை யாரை பற்றி தெரியுமா சொல்ல போகிறேன்? பிரின்சின்னு ஒரு அக்கா பற்றி. பிரின்சி அக்கா ரொம்ப நல்ல பொண்ணா. அவங்க மம்மி டாடி சொல்ற பேச்செல்லாம் நல்லா கேட்பாங்களாம். பிரின்சி அக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம். அந்த அக்கா பேரு சாராக்காவாம். பிரின்சி அக்காவும் சாராக்காவும் எங்க போனாலும் சேர்ந்தே போவாங்களாம், சேர்ந்தே வருவாங்களாம். பிரின்சி அக்காவும் சாராக்காவும் ஒரே ஸ்கூலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம பெஞ்ச் பக்கத்துலயே உட்கார வச்சிருப்போம்ல, அந்த மாதிரிதான் சாராக்காவும் பிரின்சி அக்காவும் ஒரே பெஞ்ச்ல உட்காந்துருப்பாங்களாம். ஒரு நாள் என்னாச்சா, எக்ஸாம் வந்துருச்சான். எக்ஸாம் வந்தோடனே நம்மளாம் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸாம் எழுதினாங்களாம். பிரின்சி அக்கா வரும்போது நல்ல மார்க் எடுத்தாங்களாம். ஆனா சாராக்கா மார்க் எல்லாம் கம்மியாயிடுச்சான்.
சாராக்காக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல நம்மளுக்கு மார்க் கம்மியானா, அந்த மாதிரி சாராக்காக்கு ரொம்ப கஷ்டமா வச்சான். அதனால சாராக்கா பிரின்சி அக்கா கிட்ட, நீ மட்டும் எப்படி நல்ல மார்க் வாங்குற, எனக்கு மட்டும் ஏன் நல்ல மார்க் கிடைக்க மாட்டேதுன்னு கேட்டாங்களாம். அப்போதான் பிரின்சி அக்கா சொன்னாங்களாம், நம்ம மார்க் வாங்கணும், படிக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே இருக்கணும். அப்பதான் நம்ம மம்மி டாடிக்கும் நம்ம மேல சந்தோஷமா இருக்கும், நம்மள பிரியப்படுவாங்க. நம்ம ஏதோ செய்யணும், ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா மார்க் வாங்க முடியாது அப்படின்னு பிரின்சி அக்கா சொன்னாங்களாம். சாராக்கா அதெல்லாம் பிரின்சி அக்கா கிட்ட கேட்டுட்டு, ஓகே ஓகே நானும் இனிமேல் அப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் அடுத்த நாள் சண்டே போனோன்னே, நம்ம சண்டேல எல்லாம் சர்ச்ல போனோம், வசனம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போனோன்னே பிரின்சி அக்கா இருந்துட்டு கேட்டாங்களாம், நீ இன்னைக்கு வசனம் படிச்சுட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அக்கா சொன்னாங்களாம், இல்ல நான் மறந்துட்டேன் வசனம் படிக்கிறதுக்கே. நீ எவ்வளவு வசனம் படிச்சேன்னு கேட்டாங்களாம். நான் இன்னைக்கு 5 வசனம் படிச்சேன்னு பிரின்சி அக்கா சொன்னாங்களாம். அப்போ நம்ம எல்லாம் சர்ச்ல வசனம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரின்சி அக்காவும் சாராக்காவும் வசனம் சொன்னாங்களாம். பிரின்சி அக்கா நல்லா வசனம் சொன்னோன்னே எல்லாரும் பிரின்சி அக்காவுக்கு கை தட்டினாங்களாம். ஆனா சாராக்கா என்ன பண்ணாங்களாம், வசனம் அங்க அவசர அவசரமா படிச்சனால அந்த அக்காக்கு மறந்து போயிடுச்சான். கொஞ்சம் வசனம் தான் ஞாபகம் இருந்துச்சான். கொஞ்சமா சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துட்டாங்களாம். அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சான். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவனை வசனம் படிக்க சொன்னேன்ல, நீ ஏன் வசனம் படிக்கல, பாரு எல்லாரும் நல்லா வசனம் சொல்றாங்க, நீ மட்டும் சொல்லல அப்படின்னு சொன்னோன்னே சாராக்காக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். அதனால சாராக்கா பிரின்சி அக்கா வீட்டுக்கு போனாங்களாம். பிரின்சி அக்கா வீட்டை போய் பார்த்தோன்னே பிரின்சி அக்காவுக்கு ஷாக்கா. சாராக்கா வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சாராக்காவும் பிரின்சி அக்காவும் பேசிட்டு இருந்தாங்க. பிரின்சி அக்கா கேட்டாங்களாம், என்னாச்சு சாரா, எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப சாராக்கா சொன்னாங்களாம், எப்படி நீ மட்டும் எப்பவுமே ஹாப்பியா இருக்க, எல்லாரும் உன்னை மட்டும் எப்பவுமே பிரைஸ் பண்றாங்க, எனக்கு எப்பவுமே கோவம் வந்துருது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பதான் பிரின்சி அக்கா சொன்னாங்களாம், நம்ம எது செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யணும், அப்பதான் ஆண்டவர் அதுல பிரியப்படுவாரு. அப்ப நம்ம மனப்பூர்வமா செஞ்சோம்னா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம கூட இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சாராக்காக்கு அப்பதான் புரிஞ்சுதான், ஆமா இல்ல பிரின்சி சொன்னால, நம்ம செஞ்சோம்னா நம்ம படிச்சோம்னா நம்ம நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு படிச்சாதான் நம்ம படிக்க முடியும். கடனேன்னு படிச்சு நான் கண்டிப்பா ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு எழுதினா மார்க் வாங்க முடியாது. வசனமும் நான் நல்லா வசனம் சொல்லணும், நான் வசனம் சொல்லி ஏசப்போட நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னாதான் நம்ம நல்லா வசனம் சொல்ல முடியும். ஐயோ சண்டே ஆச்சு வசனம் சொல்லணுமே அப்படின்னு போய் சொன்னோம்னா நம்மளால சொல்ல முடியாதுன்னு அப்பதான் அந்த அக்கா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதனாலதான் பிரின்சி அக்கா எப்பவுமே சிரிச்சுட்டு வாடாத ஒரு முகமா இருந்துச்சான். ஆனா எப்படி இருந்தாங்க சாராக்கா, ரொம்ப வருத்தப்பட்டாங்கல்ல நம்ம செஞ்சதுக்கு. அந்த அக்கா அந்த மாதிரி வருத்தப்பட்டு பிரின்சி அக்காவும் சாராக்காவும் சேர்ந்து ப்ரே பண்ணாங்களாம், நானும் இனிமேல் எல்லாமே மனப்பூர்வமா செய்யணும் அப்படின்னு சொல்லி. நம்மளும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம், நம்மளும் நல்ல மார்க் எடுக்கணும், நம்மளும் நல்ல வசனம் படிக்கணும்னு தானே நம்ம ஆசைப்படுறோம். அதனால நம்மளும் என்ன பண்ணணும்னா எது செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யணும். 1 பேதுரு 5:2 பேதுரு அப்படிதான் சொல்றாரு, எது செஞ்சாலும் நம்ம கடமைக்காக செய்யாம மனப்பூர்வமா செய்யணுமா. ஆண்டவருக்கு செய்யும் போதும் எதுவுமே கடமைக்காக செய்யாம மனப்பூர்வமா செஞ்சாதான் ஆண்டவர் அந்த வாடாத கிரீடத்தை நம்மளுக்கு தருவாராம். என்ன குட்டீஸ், உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சா? நம்மளும் பிரின்சி அக்கா மாதிரி ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு பியூலாக்கா இன்னைக்கான மனப்பாட வசனம் சொல்லி தர போறாங்க. ஹலோ குட்டீஸ், இந்த டே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்றைக்கி தீம் என்ன? வாடாத கிரீடம். உங்களுக்கு ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சு, இன்றைக்கி கதையும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம மனப்பாட வசனம் பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் நம்ம பார்க்கலாமா? சரி எல்லாம் ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருங்க. பிரதான ஆசாரியர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வசனம் புரியுதா உங்களுக்கு? பிரதான ஆசாரியர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 1 பேதுரு 5:4. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பிரதான ஆசாரியர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 1 பேதுரு 5:4. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அழகாக வசனம் சொல்லி வீடியோ சென்ட் பண்ணுங்கள். எந்த குட்டி சூப்பராக சொல்கிறீங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மனப்பாட வசனத்தை எல்லோரும் மனப்பாடம் பண்ணுங்கள். பாய். ஓகே குட்டீஸ், எல்லோரும் ஸ்டோரி கேட்டிங்களா? வசனம்லாம் நல்லா படிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு நமக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு குட்டீஸ். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அழகான பாட்டு கதை எல்லாம் கேட்டோம்.
ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஓகே, நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச செக்மெண்ட்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். நம்ம வந்துட்டு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? சீக்கிரம் நீங்கள் போய் பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோன்னா, வசனத்தை வச்சு எப்படி நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ் எழுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நீங்கள் பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பேப்பர், கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் எடுத்துக்கோங்க. ஜெர்ஷாலாம் எடுத்து வச்சிட்டியா? சின்சான் சீக்கிரம் எடுத்துக்கோ. எடுத்துட்டியா? ஓகே, நம்ம இதில் வச்சு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத சீரீஸ்லாம் இருக்கும்ல, ஓல்டு சீரீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இது மேலே வச்சு இந்த பென்சில் எடுத்து சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சிடி மேலே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு சர்க்கிள் கிடைக்குமா? இந்த சர்க்கிள் அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு சர்க்கிளும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஷீட்டில் 2 சர்க்கிள்ஸ் வேணும், அதனால நம்ம இன்னொரு சர்க்கிளும் போட்டுக்கலாம். சர்க்கிள்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஷீட்லேயும் இந்த மாதிரி 2 சர்க்கிள்ஸ், இங்கே ஒரு சர்க்கிள் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லா பேப்பர்ஸையும் வச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எல்லா பேப்பர்ஸையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பேப்பர்ஸ்லாம் மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு 2 பேப்பர்ஸ் கிடைக்கும். 4 பேப்பர்ஸ் டோட்டலாக கிடைக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். இந்த 2 பேப்பர்ஸும் இப்படி ஒரு பேப்பர் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த பேப்பர் வச்சு இந்த பேப்பர் மேலே வச்சு க்ளூ போட்டுக்கோங்க. நல்லா க்ளூ போடுங்க, ஒட்டிக்கோங்க. அப்புறம் இந்த ஷீட் எடுக்கிறேன். எடுத்து இது இப்படி வச்சு நான் வந்துட்டு இப்போ க்ளூ போட போகிறேன். க்ளூ போட்டுட்டேன். க்ளூ போட்டு இது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட் பேப்பர் வைக்கும்போது நீங்கள் நல்லா கவனிங்க. நான் வந்துட்டு ஒரு பேப்பர் இப்படியும் ஒரு பேப்பர் இப்படியும் வைக்கணும், மேலேயும் கீழேயுமா வைக்கணும். ஒரு பேப்பர் இந்த பேப்பரோட சைட்லேயும் ஒரு பேப்பர் இப்படியும் இருக்கணும். ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நான் இந்த இடத்துல இங்கே வந்துட்டு நம்ம க்ளூ போடுறோம். இங்கே இந்த சைடில் நம்ம க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டாச்சு. ஸோ இப்போ ஒட்ட போகிறோம். கவனமாக ஒட்டுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அழகாக ஒரு டிசைன் கிடைக்கும். இப்படி போய் இப்படி வர மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கிராஃப்ட்டை முடிக்க போகிறோம். இங்கேயும் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த பேப்பர்ஸ் ஒட்டிக்கும். க்ளூ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி பேப்பர்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்புறம் நம்ம இந்த சைடில் வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் ஒட்ட போகிறோம். இந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பிளெயின் பேப்பரில் வந்துட்டு எழுதி அது மேலே ஒட்ட போகிறேன். ஸோ நம்ம சென்டிமீட்டர் பிரகாரம் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் இது ஓகே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நான் பேப்பர் எடுத்து அதில் வெட்டிக்கிறேன். நான் ஒரு ஸ்கொயர் ஷீட் மாதிரி எடுக்கிறேன், கொஞ்சம் பெருசாக எடுக்கிறேன். எடுத்து நம்ம வந்துட்டு அதை வெட்டிக்கலாம். சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். இது சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேப்பர் கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சென்டரில் நான் வந்துட்டு இப்போ ஒட்ட போகிறேன். நல்லா கம் போட்டு ஒட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஃபெவிஸ்டிக் இருந்தால் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிகால் இல்லைன்னா நார்மல் கம் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒட்டுறேன். இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நம்ம உள்ள ஏதாவது சின்ன வசனம் கூட எழுதிக்கலாம்.
ஓகே, நம்ம படித்த ஒரு வசனத்தை எழுதிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வசனம் நான் இப்போ எழுத போகிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதிக்கோங்க. நான் எழுதிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு இதை எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம், மடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணணும், இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த பேப்பர் இப்படி, இது இப்படி, இது எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி தான் நம்ம இதை ஒட்டணும். ஒரு பேப்பர் இப்படியும், ஒரு பேப்பர் மறைவாகவும், இன்னொரு பேப்பர் தெரிகிற மாதிரியும் இருக்கணும். அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த சென்டரில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நான் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப் வெட்ட போகிறேன். நான் வரைஞ்சிக்கிறேன். இங்கே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு எப்போது இந்த வசனம் மறந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக வெட்டிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இதை ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திறந்தா வசனம் நம்மளுக்கு அழகாக வசனம் எழுதி இருக்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இது ட்ரை பண்ணி பாருங்கள். God bless you. Ta-da. ஓகே குட்டீஸ், எல்லோரும் கிராஃப்ட் ஒர்க் பார்த்தீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பைபிள் ஸ்டோரிக்கு கேட்க போகலாமா? ஆமாம், நேற்று நம்ம எதில் ஸ்டாப் பண்ணோம் பைபிள் ஸ்டோரி? ஆமாம், பவுல் வந்துட்டு எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை கைது பண்ணிட்டாங்க. அவரை எதுக்காக கைது பண்ணாங்க, அவரை கைது பண்ணி எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்கிறதுக்காக பிரிட்டி அக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க சீக்கிரம் போய் ஸ்டோரி கேட்க போகலாம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? அவங்கள வந்துட்டு கைது செஞ்சு கூப்பிட்டு போனாங்கன்னு பார்த்தோமா? அவங்கள எங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னு இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள சேனாபதி அந்த ஊரில் இருக்க சேனாபதி கிட்ட கூப்பிட்டு போனாங்க விசாரணை செய்வதற்காக. ஆனால் அங்கே போயும் பவுல் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பேர்த்துக்கிட்ட பவுலை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது கடைசியாக வந்துட்டு அகிரிப்ப ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவரும் பவுலை விசாரிச்சுட்டு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோமாபுரி அப்படிங்கிற ஒரு ஊரில் ராயன் கிட்ட போய் அவரை விசாரணைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரோமாபுரிக்கு கப்பல் ஏற்றுறாங்க. என்ன கப்பல் தெரியுமா? இத்தாலியா தேசத்துக்கு போகிற ஒரு கப்பலில் அவரை வந்துட்டு ஏற்றி கொண்டு போகிறாங்க. அப்படியே கப்பலில் போயிட்டுருக்கும்போது அவங்க நிறைய தீவை தாண்டி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் கடலில் போகும்போது அவங்க வந்துட்டு சாதாரணமாக அதை அமைதலாக அவங்க போகவே கிடையாது. கடலில் வந்துட்டு பயங்கரமாக காற்றடிச்சிது, சூறாவளி காற்றடிச்சிது, மழை நிற்காமல் பெஞ்சிட்டே இருந்துச்சு. 14 நாள் நைட்டு அந்த கப்பல் பிரயாணம் அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அவ்வளோ மழை, அவ்வளோ காற்று, அதுலேயும் வந்துட்டு அவங்க கப்பல் பிரயாணம் போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தூரத்தில் ஒரு தீவை பார்க்குறாங்க. அந்த தீவு பேர் என்ன அப்படின்னா கிரேத்தா தீவு. ஓகேயா? என்ன துறைமுகத்தில் போய் அவங்க சேர்ந்தாங்க? கிரேத்தா தீவில் இருக்கிற நல்ல துறைமுகம் அப்படின்னு ஒரு துறைமுகத்தில் போய் அவங்க சேர்ந்தாங்க. அப்படி அங்கே போகும்போது அந்த கப்பலில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. நமக்கு வந்துட்டு ஏதாவது நம்மளோட உயிர் போயிருமோ, நம்ம உயிரோட தான் நம்ம போவோமா இல்லையா அப்படின்னு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அப்படி அந்த தீவில் அவங்க தங்கிட்டு இருக்கும்போது பவுலுக்கு வந்துட்டு தேவதூதன் தரிசனமாகிறாரு. தேவதூதன் தரிசனமாக என்ன தெரியுமா சொல்கிறாரு? உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சேதமும் வராது, கப்பல் சேதம் மட்டும்தான் வரும், உங்கள் உயிருக்கு எந்த ஒரு சேதமும் வராது அப்படின்னு வந்துட்டு தேவதூதன் பவுலுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு.
உடனே பவுலும் அதை வந்துட்டு அங்கே இருக்க கப்பலில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல போய் நம்ம சேருவோம், யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு பவுல் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு. அந்த 14 நாள் நைட்டு அவங்க வந்துட்டு பிரயாணம் பண்ணி போனாங்கல்ல, அப்போ அவங்க எதுவுமே சாப்பிடாம தான் இருந்தாங்க. அந்த கிரேத்தா தீவில் போய் தான் அவங்கள வந்துட்டு பவுல் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த சேதமும் வராது அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துல தான் வந்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அவங்க கப்பல் எடுத்துகிட்டு அந்த தீவை விட்டு கடந்து போனாங்க. அப்போவும் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அதையும் மீறி திரும்ப ஒரு தீவில் போய் சேர்ந்தாங்க. அந்த தீவு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலித்தா தீவு. ஓகேயா? அந்த தீவுக்கு போகும்போது அந்த தீவில் இருக்க ஜனங்கள் வந்துட்டு இவங்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்க. கப்பல் வந்துட்டு நல்ல நிலைமையில போய் அங்கே சேரலை. கப்பல் உடஞ்சி சேதமாகி தான் அந்த தீவில் போய் சேர்ந்துச்சு. ஆனாலும் அந்த ஜனங்கள் வந்துட்டு இவங்களை பாதுகாப்பாக வந்துட்டு அந்த தீவில் அவங்களை இறக்கி விட்டு அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்துட்டு ரொம்ப குளிர் காற்று இருந்ததுனால பவுலும் அங்கே இருக்கவங்களும் வந்துட்டு தீ மூட்டி குளிர் காயறதுக்காக விறகு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் விறகு எடுத்து போய் தீ பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி விறகு எடுக்க போகும்போது ஒரு பாம்பு, அதாவது விரியன் பாம்பு வந்து அவரை கடிச்சிருது. உடனே பவுல் என்ன பண்ணுறாரு, அதை உதறி விட்டுட்டு திரும்ப விறகு எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக போகிறாரு. எல்லோரும் பாம்பு கடிச்சா ஜாலியாக இருப்பாங்க, பயந்துட்டு ஐயோ பாம்பு கடிச்சிச்சேன்னு இது பண்ணுவாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. உதறி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. என்னடா பாம்பு கடிச்சு இந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. இவர் இறந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவருக்கு எப்போ இவர் சாவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி குறுகுறுன்னு அவரே பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கான எதுவுமே ஆகலை. உடனே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, என்னது இவருக்கு எதுவுமே ஆகலை, இவர் தேவனா, இவருக்கு பெரிய ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மெலித்தா தீவோட முதலாளி இருக்கார்ல, அந்த முதலாளியுடைய பேர் என்னக்கா? புபிலியு. ஓ, புபிலியுவா? ஆமாம், அவரோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு ஜுரமும் ரத்த பேதியும் இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்போ பவுல்கிட்ட தான் வந்துட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி எங்கள் அப்பா ஜுரத்தில் இருக்காங்க, நீங்கள் தான் வந்து ப்ரே பண்ணணும்னு சொன்னதுனால பவுல் போய் அவர் மேலே கை வச்சு ப்ரே பண்ணோன்னே அவருக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தீவில் இருக்க நிறைய ஜனங்கள் ரொம்ப வியாதியாக இருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு பவுல்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களுக்காகவும் பவுல் ப்ரே பண்ணார். அங்கே இருக்க தீவில் இருக்க யாருக்கெல்லாம் நோய் இருந்துச்சோ எல்லாத்துக்குமே அந்த நோய் சரியாயிடுச்சு பவுல் ப்ரே பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் 3 மாதம் அந்த தீவில் தான் வந்துட்டு பவுலும் அந்த கப்பலில் இருந்த எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போக வேண்டிய இடம் வந்துட்டு எங்கன்னா ரோமாபுரி. ஸோ திரும்ப அவங்க பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கப்பல் உடஞ்சிருந்துச்சு, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள், அந்த மெலித்தா தீவில் இருக்கிற ஜனங்கள் தான் வந்துட்டு அந்த கப்பல் எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே கொடுத்து அங்கேருந்து அவங்க பிரயாணப்பட்டாங்க. அப்படி போகும்போது கொஞ்ச நாள் கழித்து தான் வந்துட்டு அவங்க ரோமாபுரி போய் சேர்ந்தாங்க. ரோமாபுரியை போய் அவங்க சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா குட்டீஸ்? என்னக்கா ஆச்சு? அதை நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எல்லோரும் வந்துடுங்க. ஓகேயா? பாய் குட்டீஸ். பாய் குட்டீஸ். எல்லோரும் பைபிள் ஸ்டோரி கேட்டிங்களா? நாளைக்கும் கண்டிப்பாக வந்துடுங்க. தொடர்ச்சி அக்கா நாளைக்கு தான் சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ எல்லோரும் உட்காந்தே கிராஃப்ட் ஒர்க் பண்ணி பைபிள் ஸ்டோரி கேட்டு டயர்டாயிட்டிங்களா? இப்போ எல்லோரும் எந்திரிச்சு ஆக்டிவாக சாங் கேட்க போகலாமா? நமக்கு நியூ சாங் சொல்லித்தரதுக்காக அண்ணாலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க குட்டீஸ். வாங்க போய் பார்க்கலாம். டிவி முன்னால சாத்தான் உங்களை ஃப்ரீஸ் பண்ணுவான். செல்போன் முன்னால சாத்தான் உங்களை ஃப்ரீஸ் பண்ணுவான். டிவி முன்னால சாத்தான் உங்களை ஃப்ரீஸ் பண்ணுவான். செல்போன் முன்னால ரன் 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 ஃப்ரீஸ் ரன் 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 ரன். ஜீசஸ் உங்களை ரிலீஸ் பண்ணுவார். பைபிள் வாசித்திடு. ஜீசஸ் உங்களை ரிலீஸ் பண்ணுவார். பிரேயர் பண்ணிடு. ஜீசஸ் உங்களை ரிலீஸ் பண்ணுவார். பைபிள் வாசித்திடு. ஜீசஸ் உங்களை ரிலீஸ் பண்ணுவார். பிரேயர் பண்ணிடு. ரன் 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 ரிலீஸ் ரன் 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 ரிலீஸ் ரன் 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 ரிலீஸ் ரன் 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 ரிலீஸ் ரன் 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 ரிலீஸ்.
எல்லாத்துக்கும் சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அண்ணாலாம் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சாங் பண்ணாங்க. நீங்களும் ரன் சொல்லிட்டு அண்ணா பின்னாடி ஓடுனீங்களா எல்லோரும்? நீங்களும் எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேயா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு வந்து நமக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. என்ன ப்ரோக்ராம்னு கேட்குறீங்களா? நான் சொல்லட்டுமா வேணாமா? இல்லை, நான் சொல்லிட்டா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க குட்டீஸ். அம்மா, என்னடி? அம்மா காபி. அம்மா, நேற்று எனக்கு நைட் ட்ரீமில் ஏஞ்சல் வந்தாங்கம்மா. அப்படியா? என்ன சொன்னாங்க? அம்மா, ஏஞ்சல் வந்து என் மேலே கிரீடம் வச்சு விட்டாங்கம்மா. பாப்பா, இது உனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுமா. இதை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? சரிம்மா. என்னை மாதிரி யார் பல்லு விளக்காம காப்பி குடிக்கிறீங்களோ அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. On the backpack loaded up with things and knickknacks too. என்னடி பண்ண இன்னைக்கு ஃபுல்லா? அம்மா, இன்னைக்கு ஃபுல்லாக பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ணம்மா. பார்த்தீங்களா குட்டீஸ்? அந்த குட்டி பாப்பாவுக்கு ஏசப்பா கிரீடம் கொடுத்துருந்தாலும் கூட இந்த உலகம் அந்த பொண்ணை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நீங்களும் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸில் இருக்கீங்க தானே? ஏசப்பா உங்கள் எல்லாத்துக்காகவும் அந்த கிரீடத்தை கொடுக்க ஆசையாக இருக்காங்க குட்டீஸ். அந்த பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த பாப்பா அந்த நீதியின் கிரீடத்தை பெறுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், எல்லோரும் மைண்ட் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதோட கருத்து என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். நீங்களும் உங்கள் கிரீடத்தை வாடாமல் பார்த்துக்கோங்க. எப்போ நம்மளோட கிரீடம் வாடாமல் இருக்கும்? ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சால் மட்டும்தான், கரெக்டாக பைபிள் படித்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கிரீடம் வாடாமல் இருக்கும். அப்போ தான் ஏசப்பாவும் நம்மளை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேயா குட்டீஸ்?
ஓகே, இந்த டேயோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் குட்டீஸ். இன்றைக்கி சொல்லித்தந்த சாங்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே மனப்பாட வசனம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், இப்போ நமக்கு ஃபைனல் ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஷாலினி அக்கா வந்திருக்காங்க. நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? என்ன குட்டீஸ், ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் கை குப்பி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 4வது நாளையும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தபடியால் நன்றியோடு துதிக்கிற ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்தின் ஆண்டவரே தலைப்பின்படியாய் ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் தாமே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வருகின்ற நாட்களையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.